ரொம்ப உடம்பு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பாலா. அதான் நீங்க இருக்கீங்களே என்னைய பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் என்னடா குறை? அதான் நீங்கலாம் இருக்கீங்க. ஆ, நீங்க திறந்து காட்டாத வரைக்கும் உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியாது. நேம் தெரியல, சாரி. ம். ஐயோ மோனி மோனி, தேங்க்யூ மோனி. மோனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரே முட்டா வச்சிருந்து அப்பப்போ பண்ணலாம்ல பட்டோ, டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கும் டெய்லி சூப்பர் சாட் பார்த்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ மோனி, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நான் தூங்கி முழிச்சு யார் முகத்துலேயும் முழிக்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தேன் தான், ஆனால் ஒர்க்கில் இருந்தேன். சும்மா இருந்தெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஆனால் நான் என்னை மட்டும்தான் நான் தூங்கி எழுச்சி பார்த்தேன். அதுக்கான லக்கி தான் இன்னைக்கு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, ஓகே தான், சரிடா. இந்த இதுவே ஐயோ என்னடா கமெண்ட் ஒன்றுமே புரியலையே. மெம்பர்ஷிப் வரல, லைவ் முடியும் போது குட் நைட் சொல்லிட்டு போ. ஏ என்ன ஜாயின் பண்ணியிருக்க, மறந்துட்டியா நீ? பரவாயில்ல, நான் ஈவினிங் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சேம்மா, பரவாயில்ல. இப்போ அது என்ன மாஸ்க் போட்டு இருக்குது, சில பேர் மாஸ்க் போட மாட்டாங்க லைவில், அவ்வளவுதான், வேறு வித்தியாசம் ஏதாவது இல்லை. அவங்களுக்கு இஷ்டமாக இருக்குது மாஸ்க் போடணும், அது போட்டு இருக்காங்க. ஆமாம் பாலா, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. செல்லக்குட்டி ஸ்லைட் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? சப்ஸ்கிரைப் தான் செல்லம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கே வந்து சொச்சம் சப்ஸ்கிரைப் ஃபுல் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்கும், யூடியூப் கையில் தான் இருக்கும். யூடியூப் கொஞ்சம் மனசு வச்சு ஒரு 10 நிமிஷம் வியூஸை கொஞ்சம் ஹையாக ஏற்றுனீங்க அப்படின்னா கடன்னு இன்றைக்கே 42,000 சப்ஸ்கிரைபை ஃபில் பண்ணிடலாம். 41 சொச்சத்தில் நிற்கிது. அப்புறம் மிச்சம் சொச்சம் இன்றைக்கே 42 ஃபில் பண்ணிடலாம். யூடியூப் உங்கள் கையில் தான் இருக்குது. யூடியூப் நான் பேசுகிறது கேட்குதா? தமிழில் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் சென்சார் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த தமிழுக்கும் ஒரு சென்சார் வச்சுருப்பீங்கல்ல, உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டில் வரும்ல. சரி, உடனே என்னடா வியூஸ் ஏற்றுவீங்கன்னு பார்த்தா டொயக்குன்னு 91க்கு கொண்டு வரீங்க. 2 டேஸாக கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு வரலையே? ஏன் நேற்று தான் வந்தேன் நான் கோல்டு ஹைப்பர். எங்கள் கையிலையும் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னால் கோச்சிப்பீங்க. ஏன் மோனி என்னாச்சு? கோச்சு பண்ண என்ன? அப்போ ஏதோ நடந்திருக்கு. ஓகே ஓகே சங்கர், ஓகே. என்ன லைவ் இருக்கா இப்போ? ஸ்பெஷல் ஷோ இருக்குமா? பாப்ஸு சப்ஸ்கிரைப் மூடு ஒன்லி ஓகேவா? ஹாய் சிஸ், ஹவ் ஆர் யூ? ஓகேடா வாடா, போதும்டா எனக்கு பாப்ஸ், அது போதும். எங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க ஜாஃபர், உங்கள் கையில் தாங்க நிறையா இருக்குது. இன்னைக்கு வெயிட் பண்ண போகிறீங்களா சக்தி? இன்னைக்கு நைட்டே வா. மெம்பர்ஷிப் லைவ் சொல்லுங்க மேடம், வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் 1 வீக்கா. ஓகே ரத்தினவேல், நான் கவனிக்கிறேன். ரீல்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க அதில். அப்படியா? ஏன் எனக்கு தெரியல. சரி ஓகே, என்னோடய ரீல்ஸுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ரத்தினவேல், இன்ஸ்டாவில் போடுங்க. நான் இப்போவே அக்செப்ட் பண்ணுறேன். வாங்க, நாளைக்கு அருண்குமாருக்கு எப்படி சொன்னேன்னா உங்களுக்கும் முடிச்சிடலாம். இவ்வளோ நாள்லாம் ஒருத்தர் காத்துட்ருக்கக்கூடாது. நிறைய ஜாயினிங்கில் இருந்தால் இப்படி தான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. லைக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ஆல் எனக்கு அதில் பண்ணுங்கள் ரத்தினவேல். யுவா ஹாய் யுவா போட்டிருக்கீங்க. இப்போ போடுங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இப்போ ஈவினிங் ஒரு ரீல்ஸ் அப்டேட் பண்ணேன், அதில் வந்து பண்ணுங்கள். ஆனால் சேம் நேமாக இருக்கணுங்க, நேம் மாறக்கூடாது. பாப்ஸு சொன்னது புரியலடா எனக்கு. யுவர் லுக்கிங் பியூட்டிஃபுல்லு, லிஸ்ட்டு நிறைய இருக்கு. ஆமாம், பசங்கள்லாம் வந்து எப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க, சும்மா அரையும் குறையுமா இப்படி பார்க்குறதுக்கு ஒரே முட்டா பார்த்துருவோமேன்னு பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சாமி மெசேஜ் தப்பாக படிச்சுட்டு. தப்பாவா? எங்கே மறுபடியும் இப்போ போடுங்க பார்க்கலாம்.
ம். காதலன் கடக்கல்காரன் கடத்தல்காரனா? கடக்கல்காரனா? டேய், இவன் என்னடா கடத்துறதுக்கு வந்திருக்கா? பாப்ஸு சப்ஸ்கிரைப் ஒன்லின்னு லைவ் போடுறீங்களே. சப்ஸ்கிரைப் ஒன்லின்னு எப்படா நான் சொன்னேன்? எதில் என்னடா வளர்ற? எனக்கு ஒன்றுமே புரியல. இளமை பழகும் காலத்தில் குங்குமம் வார இதழில் மங்களமாய் ஒரு பெண்ணுக்கு பெண்ணொருவும் உயிர் கொடுத்தால் உன்னை உருவும். சூப்பரா, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க திமிரு, கரெக்டாக சொன்னீங்க திமிரு, கரெக்டாக சொன்னீங்க. ரத்தினவேல் ஜாயின் பண்ணது இந்த மந்த்து தானா? நான் செக் பண்ணால் தெரிஞ்சிடுங்க ரீஜாயினிங்கா இல்லை இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடாதா? ஒரு லைவ் போடுறதுக்கு முன்னாடி அவங்க 1000 சொல்லுவாங்க, 3 மாதம் 4 மாதம் 2 மாதம்னு. உள்ளே போய் பார்த்தா தெரியும் ரீஜாயினிங்கா இல்லை ஆல்ரெடி நான் மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன்னா எல்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் போய் மெம்பர்ஷிப்புக்குள்ளே பார்த்தா தெரிஞ்சிடும் டேஸ் எத்தனை டேஸ் ஆகிருக்கு, ரீஜாயினிங்கில் எத்தனை டேஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே தெரியும். பாருங்கள் 10 டேஸ் தான் ஆகிருக்கு. அதுக்குள்ளே சுவாமி மச்சான் தப்பாக போடுற 3 மந்த்துன்னு. இதை மற்றவங்க கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? சுவாமி என்கிட்ட திட்டு வாங்காமல் இன்றைக்கி தூங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இன்னைக்கு திட்டு இருக்குது. சிப்பி 922 கோல்டு. ஏங்க இருங்க, இப்போ தான் காமனுக்கே வந்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோல்டில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட்டு கோல்டு, ஒன்றும் பியூர் கோல்டுலேயே நீங்கள் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 கேரட் கொண்ட கோல்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பாருங்கள், நம்மளுடைய பர்சனல் 24 கேரட் கோல்டில் இருக்கிறவங்க சைலண்ட்டாக வாட்சிங். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? ஹைப்பர் சீனு, ஹாய் சீனிம். ப்ளூ ஸ்டார் இருக்கு பாரு. ஓ, ப்ளூ ஸ்டார் இருக்கா? ஆமாம், ஓகே ஓகே ஓகே, ப்ளூ ஸ்டார் இருக்கா? ஓகே ஓகே, அதான் நான் ஸ்டாரை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நம்ம தான் பல சிந்தனையில் இருக்கோம். நான் வெயிட் பண்ணுறேன். சரியா? சரி, வெயிட் பண்ணுங்க. வரேன். வெயிட் பண்ணுங்க. லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ். இருக்கேன் சீனு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏய், சப்ஸ்கிரைப் பண்ணியா? பர்சனல் ஆக்சஸ்க்கு இஎம்ஐ இருக்காவா? பாப்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒன்லின்னு லைவ் போட்டால் சப்ஸ்கிரைப் யாருமான்னு கேட்டேன். சப்ஸ்கிரைப் ஒன்லி நான் எப்போ அதை சொன்னேன் ஃபஸ்ட்டு? அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் போடுங்க. ஜாயின் கொடைக்குள் மழை, டேக் மெம்பர்ஷிப் அண்ட் ஃபுல்ஃபில் யுவர் டிசைர். ட்ரீமு, தேங்க்யூ ட்ரீம். ஏன் ட்ரீம், நீங்கள் எத்தனையோ வகை முத்தங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காத முத்தமாக பேங்காக்கில் இருக்கீங்க. நீங்கள் நிறைய முத்தம் கொடுத்துருக்கலாம், நிறைய முத்தம் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி முத்தம் எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? உறிஞ்சி இழுத்துட்டேன், வாய்க்குள்ளே போயிடுச்சு. டேஸ்ட் சூப்பர், நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைபர் ஒன்லி மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கே? எனக்கே தெரியாமல் எந்த ஆப்ஷனு, எது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேனா? ஏய், நிஜமாக எனக்கு தெரியலடா. என்ன செல்லாம் உரியிற டேய். முத்தத்தில் நிறைய வகை இருக்குது. இங்கே பாரு, இங்கே நல்லா பாரு. ஒன்றுமே இல்லை. இப்போது அங்கே தான், இங்கே தான். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் அங்கே தான், இங்கே தான். அதுவே நான் உறிஞ்சிட்டேன்னு வச்சுக்க, நீ எனக்குள்ளே இப்போ வந்துட்டேன்னு அர்த்தம். எங்கே பாரு, இப்போ என் வாய்க்குள்ளே இருக்க நீ, உன்னோட எச்சை நான் அப்படியே உறிஞ்சி இழுத்துட்டேன்னு அர்த்தம். இப்போ நீ நானும் ஒன்றுடா, இப்போ கலந்துட்டோம் பாரு. முத்தத்தில் நிறைய வகை இருக்குது. ஃபஸ்ட்டு முத்தத்துக்கு ஒரு புக்கு ரெடி பண்ணலான் இருக்கேன்.
சுவாமி விடுங்க, வேறு கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சுவாமியோட கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கவே இல்லை. டே சாமி செல்லம் என்ன ஆச்சு பட்டோ, விடுடா என் தங்கம், விடுடா விடு. நிறைய கமெண்ட்ஸில் மாறி வர்றதுனால அப்படிதான் எல்லாம். விடுடா என் தங்கமே, நீ லைவை பாருடா. நீ நல்ல மூடில் இருக்க, நைட் மூடை கெடுக்காதடா. சங்கரி யாராவது தெரியுமா? சங்கரியா? அதெல்லாம் நமக்கு தெரியும். யார் அவங்க? ஏன் என்னாச்சு? ஷங்கர் மஸ்கட்டுதோ இருக்கார், அவரு தெரியும். ஷங்கரி. ப்ரொஃபஸர் மேடம், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, லாக் அவுட்டு. கடைசி வரைக்கும் நீ ஜாயினே பண்ணலையே. கஞ்சம் கஞ்சம் கஞ்சம். ஆமாம், இது வரைக்கும் நீ லைஃப்பில் என்னத்தை தான் நீ பெற்று எடுத்திருக்க சொல்லு. ஒரு ஜாயின் பண்ணி கூட நீ ஒரு மெம்பர்ஷிப்பை பார்த்து என்ஜாயே பண்ணாமல் உன்னுடைய வயசை நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. நீ எல்லாம் எதுக்கு தான் வாழ்கிறன்னு எனக்கே தெரியலடா லாக் அவுட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ என் சேனலை இப்போ ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கியா? ஒன்றும் இல்லை, தெரியல. ஏய், என்கிட்ட சொல்லிவிடு மோனி. யாரும் உனக்கு எதுலையாவது பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்களா? என்கிட்ட அதில் கமெண்ட்ஸில் போடுங்க. மதியம்தான் 10 பேர் கல்பாக்கத்தில் குடியிருந்தாங்க. இருக்கு, அவங்களெல்லாம் ஒரு குடோனில் போட்டு அடைச்சி வச்சுட்ட டீமு. பாப்ஸு, அட போங்கப்போ, உங்களை புரிய வைக்கப்படாத படுங்க, அதை விடுங்க. சரி, என்ன சாப்பிட்டீங்க? உப்புமாவா? உப்புமா சாப்பிட்டீங்களா? செல்லக்குட்டி லைக் போடுறா. நான் எல்லாம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். நல்லா பண்ண நீ. எங்க நீ பண்ண? நீ ஒரு நாளும் பண்ணது கிடையாது. செல்லமே, தங்கமே, வயிறு கிளிகளா, ஒன்று அப்படியே சாப்பிடணும் போல இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கமெண்ட்ஸை படிச்சுங்க. ஏங்க நானே ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க. பாரு, நம்ம ஷெரின் போட்டு வச்சுருக்க கமெண்ட்ஸை பாருங்க. லைக் போடுங்க செல்லக்குட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இருங்க வரேன். ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணுங்க. மேலே சப்ஸ்கிரைப் காமிக்கும், அதோட ஆல் கொடுங்க. வேறு இன்னும் என்ன வேணும்? அப்படியா வரும்? என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. ஹே, என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. ரமேஷ், ஹாய் ரமேஷ். லைக் போடுங்க செல்லக்கோட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. செப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. அடடா, என்ன ஆச்சரியம்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனே. ஏ பாப்பு, தூக்கம் வந்துடுமா? தூங்கிடுவீங்களா? தூங்க விட்டுருவோமா? பாப்ஸு, அதிசயமாக ஒரு கமெண்ட் கண்ணில் பட்டது, அதையும் விட்டுட்டேன். என்னடா, என்ன பட்டுச்சு தான், ஆனால் படிக்க முடியல, போயிடுச்சு. படிக்கிறது இல்லை, இப்போ படலை. நீ இதை சொன்னது தான் நிறையா இருக்கும். லைக் போடு செல்லம், லைக் போடு. நான் அந்த வடிவேல், இருங்க ஒரே நிமிஷம்.
ஹாய் பரந்தா, எப்படி இருக்கீங்க பரந்தா? வாங்க நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டு பேசலாம். 20 மினிட் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட் மட்டும் லைவ்ல இருந்தால் போதும். எனக்கு தூக்கம் வருது. சீக்கிரம் மெம்பர்ஷிப் போட்டுட்டு போய் தூங்குறேன். மாலையாரோ மனதோடு பேச ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன எல்லாம் தூங்கிருச்சா? அப்புறம் எதுக்கு லைவ்ல உட்காந்துருக்கு? ஸ்கிப் பண்ணு. ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டீங்களா? லைவுக்கு வரும். நான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தானே நான் லைவுக்கு வந்தேன். அதான் ஸ்டெப் தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சாம்பார் வந்தாச்சு. ஹாய் சாம்பார். ஓகே பரந்தா, நான் இந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டேன். சத்தம் போட்டெல்லாம் படிக்க முடியாது பரந்தா, மனசில் படிச்சுட்டேன். லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட மாஸ்கா எல்லாம் விடலாம் இருக்கேன். ரேட்டா ஆகிவிடும். புரியல லாக் அவுட். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. போட்டாச்சு. தேங்க்யூ திமிரு. தேங்க்யூடா பட்டோ, தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? கீர்த்தீஸ்வரன் ஹாய். இருட்டா இருக்கு, என்ன போனா இல்லை நைஸ் சவுண்ட். பார்த்த சார், நீங்கள் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு? இன்னைக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிட்டு. சரோபுரம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்களை தெரியல. தெரியணுன்னாக்கா மெம்பர்ஷிப்பில் வாங்க. தெரியல அப்படின்னா அது பேர் காமன் லைஃப். அவர் உங்கள் பெயர் தெரிஞ்சு கொஞ்சம் ஆசை. நிலாமா என்னோட பேரும். லைக் போடுங்க செல்லக்குட்டி. சும்மா சொல்கிறியா? லைவ் மேலே சாப்பிட்டே இல்லை. சாப்பிட்டேன்டா, நிஜமாவே சாப்பிட்டேன். சூப்பர் குரல், நல்ல பாட்டு பாட கொஞ்சம். எதில் பாட்டு பாட வியூஸ் போயிருந்தா? நிறைய பாட்டெல்லாம் பாட முடியல சக்தி. ஒயிட்டில் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஒயிட்டில்னா சாங்கு அதிகமாக பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்கை சும்மா அப்பப்போ ஒரு 2 லைன் ஒரு லைன் அதோடு ஸ்டாப் பண்ணுங்க. கண்டினியூஸாக பாடாதீங்க அப்படின்றாங்க. ஆமாம் சொல்லும். அதனால சும்மா இப்படி நடக்கும்போது இப்படி அப்படி இப்படிங்கிறதுலாம். ஓகே. லைக் போடுங்க பட்டு. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தோசை சாம்பார் சட்னி சாப்பிட்டேன். நல்லது. அப்போ நாளைக்கு சப்பாத்தி மட்டன் சாப்பிடாதீங்கன்னு அட்வைஸ் இருக்கு. நாளைக்கு காலையில் சப்பாத்தி தான். ஏன்னா காலைக்கு சேர்த்து சுட்டாச்சு. ஆனால் என்னன்னா நாளைக்கு மட்டன் சிக்கன் இப்போயோட முடிஞ்சிச்சு. தூக்கி ஊற்றிட்டு இப்போ மட்டனும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு ஃபுல் டேக்கு மட்டன் தான். இன்னும் கொழுப்பெல்லாம் நிறையா வாங்கிட்டு கொழுப்பு சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது. அது தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறமா சாப்பிடுவேன். மோர்னிங் நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். சரியாகும். என்ன பார்த்துக்கிறீங்க? என்ன ஹெல்ப்பு? யார் அது? சங்கரி யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். சங்கரின்னு யார் இருக்கா? ஏதோ நடக்குது 2 பேருக்குள்ள. சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? எல்லா கீரை அதிகமாக சாப்பிட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் டெய்லி நாளையிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட போகிறேன்.
ஆரஞ்சு, அப்புறம் ப்ரொக்கோலி, அப்புறம் கீரை வகைகள், கேரட்டு. இது 4 தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன்டா. உங்கள் ரீல்ஸ் எல்லாம் சூப்பர். இந்த கதிலெலாம் நான் கேட்கல. ரீல்ஸ் சூப்பரு, வெங்காயம் சூப்பர்லாம் நான் கேட்கல. சங்கர் யாரு? சங்கர் யாருடா? சரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு உங்களை நான் என்னைக்கு சாப்பிட வரலாம் சொல்லுங்கள். ஆமாங்க, வாங்க ட்ரீம். உங்களுக்காக தான் இலைய போட்டு வச்சு சாப்பாடை வச்சு வாங்க. நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க? இலைய சுருட்டி எப்போ குப்பையில் போடுவீங்க? நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். டே வெண்ணப்புட்டு மௌனே யூடியூப்பில் பார்க்குறதோட வச்சுக்கடா. நேரில் வந்து சாப்பிடணும்லாம் ஆசைப்பட்டுறாது என்ன? மதுரை பக்கம்லாம் வந்துடாது. அருவா எடுத்து ஒரே போது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மை ட்ரீம் சொல்லுங்க துரை. என்னது? சங்கர் யாரு? சங்கரிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒர்க்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏய், இங்கே வா, உன்ட்ட ஒன்று கேட்கணும். நீ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணல. யாரா உனக்கு கமெண்ட்ஸ் பண்ணது? எவனோ நாராயணம்மா என்னவோ ஒரு பேர். யார் அது? சொல்ல போறீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ சீனு. மோனிக்கிட்ட ஒர்க்கை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலையே. ஆரஞ்சு பழம் கேரட்டு சாப்பிட்டா உடம்பு எனர்ஜியாக இருக்கும் நிலா. மோனிக்கிட்ட நீங்கள் தான் கல்பாக்கம் ஆச்சு, அவர் ஏன் மதுரைக்கு போகணும்? அடே, இப்போ ஒரு 2 நாளைக்கு மதுரைக்கு போக போகிறேன்டா. கரெக்டாக நான் மதுரையில் போய் இறங்கவும் அவன் வரவும் கரெக்டாக இருக்கும்ல. லைக்கு போடு செல்லம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும்தான். சாப்பிட்டியா இல்லையா நிலா? சப்பாத்தி சாப்பிட்டேன். எனக்கு மட்டன் கொழுப்பு பிடிக்கும், ஆனால் வாங்க போய் பார்க்கலாமா? மட்டனு செஞ்சுருக்கேன், குக்கரில் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம், காமிக்கிறேன். ஆனால் வெந்திருக்கான்னு கூட நான் இன்னும் பார்க்கல. நான் இனிமே தான் பார்க்க போகிறேன். வாங்க, இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இருட்டாக இருக்குடா, லைட் போட்டுக்கலாம். ஸ்க்ரீனை ஒழுங்காக மூடணுமா இல்லையா? அப்படியே தெரியுது. யாராவது அவங்க பால்கனிலேருந்து பார்த்தா தெரியுதுன்னு நான் ஸ்க்ரீனை மூடி விட்டேன். அம்மா கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, நம்ம இப்போ லைட்டு போட்டாலும் தெரியும். சங்கர், உங்கள் கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டேன். ரிப்பீட்டாக அதை போடாதீங்க. ரிப்பீட்டாக போடாதீங்க, நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் சங்கர். ஏன்னா இப்போ நம்ம லைட்டு போடுறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் நான் மனத்துக்கு போய் இது பண்ணிக்கல. கொழுப்பும் ஒரு அழகுத்தான் உன் இடையில் இருப்பதினால். லைக் போடுங்க. எல்லாம் நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கிறவங்க தான் நிறையா பேர். சுயமாலாம் யாருக்கும் எப்படி லைவை ஹேண்டில் பண்ணணும் கூட தெரியாது. எல்லாம் நம்மளை பார்த்து கற்றுக்கிறது தான். கிச்சன் லைட்டை போட்டுட்டு வந்து அதை ஆஃப் பண்ணுறேன்.
இன்றைக்கி தான் கரண்ட்டு பில்லு போய் கட்டிட்டு வந்தோம். இந்த மாதம்தான் எங்களுக்கு கம்மி, வெறும் 5999 ரூபா, 6000 ரூபா. இந்த வாட்டி மட்டும்தான் கம்மியாக வந்திருக்கு கரண்ட்டு பில்லு. போன வாட்டிலாம் 8700 ரூபா வந்துருச்சு. எங்கே இருக்கு? இதோ இருக்கு, சுடுது. கரெக்டாக இதை நான் 9:30 மணிக்கு தான் தாளிச்சே விட்டேன். செம்மையாக இருக்கே. வாசனையே எப்படி இருக்குண்ணா, எப்படி இருக்கும் இல்லை? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செலிப்ரிட்டி என்றால் அப்படித்தான் 4 பேர் பாத்திரமா. 12:45 தான் ஆகுதா? எங்களுக்கு 3 மணிக்கு தான் இருட்டே ஆகும். சரி வாங்களேன் நம்ம பார்க்கலாம். பார்த்துடலாம். எனக்காக பாலெல்லாம் இருக்குது. நான் லைவ் முடிச்சுட்டு இது குடிச்சிட்டு தூங்குவேன். அப்போ நாளைக்கு நிலா தான் உங்கள் வீட்டில் தான் காலையில் டிஃபன்? ஆமாங்க, ஆமாம். சரி வாங்க. எந்த ஊருங்க? கல்பாக்கம்ங்க. வச்சுட்டேன். இப்போ நம்ம கரண்டி எடுத்து கிண்டி பார்த்துடலாம். சின்ன ஒரு ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். ஓகே. சாரிங்க, சிலிண்டர் இருக்கிறதுனால தெரியலங்க. அப்படியே சிலிண்டி இருக்கிறதுனால. நம்ம மட்டும்தான் நடு ஜாமத்தில் கிச்சனில் எல்லா வேலையும் பார்ப்போம். இதோ வந்துட்டேன், வாங்க வாங்க. நான் இப்போ தான் திறந்தே பார்க்குறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஆஹா செம்மையாக இருக்கே. வெறும் கொஞ்சம் எலும்பு கலந்த கறியாக குழம்புக்கு போட்டுட்டேன். மிச்சம் சதையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். உங்கள் கண்ணில் காமிச்சல்ல, நாளைக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னா நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, இந்த யூடியூப்பில் பார்க்குற எல்லா ஆடியன்ஸ் கண்ணும், நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போயிடணும். மூடி வச்சிடலாம், பள்ளி கிள்ளி விழுந்துற போது. அந்த கொழுப்பை பார்க்குறதா இந்த கொழுப்பை பார்க்குறதா தெரியல. எதுக்கு அவ்வளோ உப்பு வேஸ்ட்டு பண்ணுற? நீ வேறு பாக்கெட்டாக ஒரு 30 பாக்கெட்டு கிடக்குது, காமிக்கவா? வாரம் வெள்ளிக்கிழமையானா உப்பை வாங்கிடுவோம், அங்கே வச்சுக்கிட்டே இருப்போம், ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பிரிச்சு நான் எப்படி காலி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த உப்பெல்லாம் எடுத்து வீடை துடைக்க கொட்டி தொடச்சிட்டு இருக்கேன் நான். அப்படியாவது உப்பு காலியாகட்டும்ட்டு. ஏன்னா புது பாக்கெட் எடுத்து வச்சுட்டு இப்போ தண்ணி விட்டுடுதில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? நீ அந்த உப்பெல்லாம் வச்சு
பட்டர்ஃப்ளை என்ன கலரு? உங்கள் தண்ணியை கொஞ்சம் பொறுமையாக தருங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேட்க. ஐயோ, அப்போ நாங்களும் வரட்டுமா? அந்த உப்பு வாங்க 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 வந்து எடுத்துக்கோங்க. சூப்பர் செல்லம், சூப்பரு. அப்படியே உங்களுக்கும் சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி போட்டுடலாம், எனக்கும் சுற்றி போடலாம். என்ன இப்போ வாங்க சுற்றி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய குலதெய்வத்தை நான் மனசில் வேண்டிப்பேன். வாடா, நல்லா பாருடா, உத்து உத்து பாருங்கடே, கண்ணை திறந்து திறந்து பாருங்கடா. இப்போ இருந்து பார்த்து கண்ணை மூடிடாதீங்க. சுற்றிடலாம். துப்பிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி லைவ்ல வந்து துப்புறது. கரைதான் பாரு. ஓகே, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வச்சு என்னை நான் சிக்கியிருக்கேன். தாரமங்கலம் எப்போ வருவீங்க? அது எங்கே இருக்கு? இப்போ அந்த உப்பு காலி பண்ணணும், அதுக்காண்டி சுற்றி போடுறேன். இங்கே பாருங்கள் வர்த்தி, ஜிபே எல்லாம் என்கிட்ட கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சூப்பர் சாட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் செல்லம், லைக் போடுங்க செல்லக்கோட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடடா, இன்னைக்கு என்ன அழகு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அடடா, ரொம்ப தூக்கலாக இருக்கே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம், லைக்கு போடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே. அப்போது ஒரு கையை சுற்றி பீஸ்ட்டு கைக்கிறதான் கோவைக்காய் ஒரு என்ன சொல்ல வரீங்க? ஃபஸ்ட் டைம் மட்டன் குழம்பில் கத்திரிக்காயை பார்க்குறேன். அப்படியா? நாங்கள் போடுவோம், நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா நான் கத்திரிக்காய் விரும்பி, கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் கட்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கத்திரிக்காய் பச்சடி. அப்புறம் எனக்காக தான் இந்த கத்திரிக்காய், யார் இது ஒட்டுமொத்த கத்திரிக்காய் சாப்பிட்ணும்? நான் தான். வெறும் உருளைக்கிழங்கு கறி மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் கத்திரிக்காய் தட்டில் நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோம், எல்லா தட்டு கத்திரிக்காய் நான் தூத்தியே என் தட்டில் தான் போடுவாங்க எல்லாத்தையும். நானே கொடு, அங்கே பாரு கத்திரிக்காய் திரும்பி எடு. அதேமாதிரி பூண்டு நான் நிறையா சாப்பிடுவேன். மீன் குழம்பு, இதில் காரக்குழம்பு, இந்த மாதிரிலாம் பூண்டு வந்து நிறையா போடுவேன். எனக்கு பூண்டுனா ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி காரக்குழம்புல போடுறது மட்டும் சூப்பராக இருக்கும், எடுத்து நல்லா சாப்பிடுவேன். அதுவும் மீன் குழம்பு தீரும்போது தான் அடியில் நிறையா இருக்கும், அப்போ எல்லாத்தையும் வலிச்சு நான் தான் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு முட்டி வலி வராது. கத்திரிக்காயில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், கத்திரிக்காய் சாப்பிட நமக்கு வந்து இந்த கால் வலி, முட்டி வலி, முட்டி வீக்கம், நீர் கோத்துக்கிறது, 40 வயதுக்கு மேலே 50 வயதுக்கு மேலே மூட்டு வலி, முட்டு வலி, இது எல்லாம் வரக்கூடாதுன்னா கத்திரிக்காய் நம்ம உணவில் டெய்லியுமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டாவது கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏஜ்டு இப்போ தெரியாது, 40 ஏஜுக்கு மேலே நம்ம ரொம்ப கஷ்டப்படும், முட்டி போட முடியாது. பொதுவாக ஆண்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னா முட்டிக்கு வேலையே உங்ககிட்ட தாங்க இருக்கு. சுற்றுறதும் சுற்றுற ரைட்டு, ஹேண்டில் சுத்த மாட்டேன். என்ன எங்கள் வீட்லேயே அந்த கறி குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடாமல் இருக்கவே மாட்டாங்க, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் போடாமல் நான் வைக்கவே மாட்டேன். சிக்கன் குழம்புலே கத்திரிக்காய் தான் காலி. இதோ இருக்கு பாரு, காலி ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஊற்ற சொல்லிட்டேன். அது இருக்கு காலி, அதில் இல்லை. எல்லா கத்திரிக்காயும் நான் வலித்து சாப்பிட்ருவேன்.
எனக்கு பூண்டு பிடிக்கும், மீன் தலை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மீனோட கண்ணு இருக்குது பாரு, எப்பா மீன் கண்ணு வெரி டேஸ்ட்டு. கண்ணை மட்டும் எடுத்து அதுவும் அதை சுற்றி இருக்கிற சதை, அப்புறம் மீனோட அந்த கல் மாதிரி இருக்குல்ல, அதை கடிச்சு கடிச்சு மெல்ற வரைக்கும் மேலே பட்டையாக வரும், சூப்பராக இருக்கும் அது பல்லுக்கு. அதெல்லாம் கடிச்சு தின்னுட்டு உள்ளே ரொம்ப டைட்டாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் போட்டுடுவேன். சாப்பிட்டுட்டு மண்டையை அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே மூளை இருக்கும் பாருங்க குட்டி, அதை எடுத்து இப்படி உறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சல்லுன்னு அப்படியே இந்த அதுன்னு ஆட்டு எலும்புக்குள்ளேருந்து வர்ற மாதிரி அழகாக வரும். அதை உறிஞ்சிட்டு அந்த சதையில் சாப்பிட்டு வாய்க்குள்ளே மொத்தத்தையும் போட நல்லா மெண்டுட்டு சக்கையை மட்டும்தான் கொண்டு போய் போடுறதே. எல்லா கொழும்புலையும் கறி போடுவேன்னு சொல்லு. அதுலேயும் மீனை மண்டையை வறுத்து சாப்பிட்டா ஐயோ, அதுவும் அந்த மண்டையிலே அங்கே ருசி எதில் தண்ணி அதிகம், காணாங்கத்த மீனில் மண்டை சரியான டேஸ்ட்டு. அதை அப்படியே வறுத்து தட்டில் சாப்பாடை சுட சுட போட்டு ரசத்தை ஊற்றி, நான் ரசமும் வச்சுட்டேன். இங்கே பாரு, ரசமும் ரெடியாக இருக்குது. இது இன்னைக்கு வச்ச ரசம் நாளைக்கு சேர்த்து வச்சாச்சு. ஏன் நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ரசத்தை ஊற்றி மீனை அப்படியே முழு மீன் சர்ப்பு விட்டு லைனாக நல்லா மசாலா போட்டு பெரட்டி பிரிச்சுக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் கழித்து வச்சு எடுத்தோம்னா நல்ல மசாலா உள்ளே ஊறி இருக்கும். அதை அப்படியே தோசைக்கல்லில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்து சுட சுட சோறு, சுட சுட ரசம், ஒரு மேலே அப்படியே மீன் தனியாக தட்டில் வைக்கக்கூடாது, சோத்து மேலேயே ஓரமாக வைக்கணும். அப்போ தான் அந்த ரசம் வறுத்த மீன் மேலே ஏறி அப்படியே டேஸ்ட்டு செம்மையாக இருப்பார். அது அப்படியே பேத்து சோத்தை அள்ளி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுலேயே அந்த வால் பகுதியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அதில் தான் அந்த ஓர முள்ளெல்லாம் வராது. அழகாக எடுத்து 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 ஒரு பட்டையை அப்படியே எடுப்பேன், அப்படியே ஒரு சோறு அப்படியே சாப்பிடுவேன். இன்னொரு பட்டையை எடுப்பேன், அப்படியே சோறு அப்படியே சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டா அந்த ஓரத்தில் அந்த வாளுக்கிட்ட வந்தவொடனே அந்த வாழை அப்படியே புட்டு அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முள்ள நல்லா மெண்டுது. நடுவில் அந்த கருவாடை மறந்துட்டேன். வரேன், அடுத்தது கருவாடுக்கு வரேன். சாப்பிடுங்க. நிலா கத்திரிக்காயா இல்லை குண்டு கத்திரிக்காயா? கத்திரிக்காயிலே சின்ன கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காயெலாம் கிடையாது. வரி கத்திரிக்காய் இருக்குல்ல, வா செம்ம. இங்கே நான் நாளைக்கு போகிறேன். நான் லைவ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு அம்மா அப்படியே அவங்க தோட்டத்து கத்திரிக்காய் தான், அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே பல இருக்கும். ஒரு 1/2 கிலோ 30 ரூபா சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே அந்த 1/2 கிலோவை போட்டு அப்படியே செஞ்சுருவேன். இன்னொன்று கத்திரிக்காய் நான் அடிக்கடி செய்கிறது என்ன தெரியுமா? கத்திரிக்காயை 2 எப்படின்னா, இப்படி குறுக்கில் வெட்டக்கூடாது, தோஷம்னு சொல்லுவாங்க. நடுவில் தான் வெட்டணும், மேலேருந்து 2 வெட்டினோடனே இப்படி பொழந்ததுக்கப்புறம் அழகாக பட்டையாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஒரு வட்டத்தை அப்படியே எடுத்து இப்படி தட்டில் வச்சு நடுவில் இப்படி 3 கீரல் 3 சர்ப்பு விட்டுடுங்க. இதே மாதிரி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வெட்டி எடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக எடுத்துகிட்டு அப்புறமா அந்த கீரல் போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பெரட்டிடுங்க. கரெக்டாக ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ஏன்னா அது தண்ணி விட்டுடும். சும்மா 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும், எண்ணெயை ஊற்றி அந்த கீரை கத்திரிக்காயை எடுத்து அந்த மசாலா பெரட்டி வச்ச மீனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதே தான். அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல இப்படி லைனாக வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பொன்னேரமாக மீன் வறுக்கிற மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வெறும் வாயில் சாப்பிட அப்போ ஐயோ, அதுவும் ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லா சாப்பாட்டுக்கும் பொருந்துங்க. சூப்பராக இருக்கும். நான் ஒருத்தியாக அவ்வளோ கத்திரிக்காய் திட்டினாலாம் எனக்கு ஈவினிங்கில் வெறுப்பாக இருந்தால் நான் அப்படி தான் போய் வறுத்து டிவி முன்னாடி போய் உட்காந்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கருவாடு உடம்புக்கு நல்லது. பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு கருவாடை? நான் காமிக்கிறேன், வாங்க பிரித்து திறக்கிறேன். அம்மாடி, ஐயோ திறந்துக்கிட்டே போகுது, காமிக்கிறேருங்க. நெல் ஒழுங்கா. ஐயோ
பிரித்து சாத்தினா தான் அடங்கும் போல இருக்கு. கருவாடாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். கருவாடை நான் வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாரு, இது எல்லாம் வஞ்சர கருவாடு. செம்மையாக இருக்குது. அப்படியே அடுப்பில் வச்சு சுட்டி எடுத்து அதை அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே வெறும் வாயில் கடித்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளவுஸை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். நான் நல்லது தான் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் காமிங்க. ஓகே காமிச்சிட்டேன். இப்போது என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி உள்ளே வச்சிடலாமா? லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்புறம் சாரியில் கை வச்சேன்னா சாரிக்குள்ள ஸ்மெல் இருக்கும். தேங்க்யூ அரோ, தேங்க்யூ அரோ. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தோட. பசிக்கு வெறுப்பாக இருந்தால் கத்திரிக்காயை வறுப்பியா? புதுசாக இருக்குது. லைக் போடுங்க செல்லக்கோட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணுறதெல்லாம் நீயே பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ புலம்புற ஏன் இந்த மாதிரி. என்ன பண்ணிட்டேன் பைத்தியம்? பேசாமல் லைவ் பாரு. நீ எதையாவது சொல்லி உளறிக்கிட்டே இருக்க. நீ லைக் போடுங்க காய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா? சத்யராஜ், நீலமுருகன், அடுப்பில் விட்டு வெளியே வா, இந்நேரத்துக்கு ஞாபகப்படுத்தி விடாத. இப்போ எனக்கு பசிக்க. இப்போதான் வந்தீங்களா கார்த்திக்கு? 10 நிமிஷம் 150 156 இருக்குது. அது நம்ம லைக் போடுன்னு சொன்னால் தான் பண்ணுவாங்க யாருமே. செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க, ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்களா? லைக் போடுங்க பட்டுக்குட்டீஸ். சரி, ஓகேடா, குட் நைட். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குட் நைட் செல்லக்குட்டீஸ். அதுக்குள்ளேயே முடிச்சிடலான்னு சொல்கிறீங்க ப்ளீஸ். எனக்கு ஐயோ நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு, 49 நிமிஷம் ஆகுது. நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களாம் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இப்போ லைட்டில் ஆஃப் பண்ணாலும் ஃபஸ்ட்டே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவேன். வெளிச்சம் இருக்கும்போதே. வெளியிலையா நான் கொல்லைப்பக்கம் லைட் போட்டுட்டேன்னா வெளிச்சம் கிச்சன் வரைக்கும் வரும். அப்புறம் நான் லைவை முடிச்சுட்டு பொறுமையாக கதவு திறக்கும். ஒரு இருட்டாக இருக்குமா, ஒரே ரூம் எல்லாம் இருட்டாக இருக்கே. இங்கே லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு போல, எனக்கு தெரியவே இல்லை. செல்லக்குட்டி ஸ்க்ரீன் அப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டார்லிங், இருட்டாக இருந்தால் தான் நல்லது. அப்படியா? சரி ஓகே, போதும். இங்கிட்ட போனால் மட்டன், அங்கிட்டு போனால் கருவாடை. இதில் நாளையிலேருந்து கீரை காய்கறிகள் தான் சாப்பிடுவேங்கிற சொல்கிறேன்.
நான் மட்டும் முயற்சி பண்ணால் போதுமா? வாங்கிட்டு வந்து தர்றதுக்கு ஆள் வேணும்ல. அதுவே நீ மட்டன் வாங்கன்னு சொல்லி பாரு, உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் காலையில் கேட்டேன், நேற்று காலமா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தேன். ஏய் இரண்டி போகிறேன், ஏய் இரண்டி போகிறேன். காலையில் அவர் ஒன்றுமே சொல்லலை. என்னம்மா கறி எடுத்துக்கலாமா மீன் எடுத்துக்கலாம்? தோ தோ இதுக்கு காட்டுற ஒரு வேகத்தை ஒரு ஃப்ரூட்ஸுக்கு எனக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க. நான் 2 நாளாக ஆரஞ்சு ப்ரொக்கோலி வேணேன். நாங்கள் சொன்னப்பெல்லாம் ப்ரொக்கோலியெலாம் சாப்பிட போகிறோம். ப்ரொக்கோலியும் ஆரஞ்சுலேயும் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதனால தான் அதை சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ கார்த்திக். ஒரு முத்தம் கொடுத்தா போதும் கிடைக்குமா அக்கா? அக்கான்னு சொல்லிவிட்டு உனக்கு முத்தமே கிடையாது, போடா. லைக் போடுங்க செல்லக்குட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இலை தலையெல்லாம் இந்த வீட்டில் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. பங்காளிக்கு பாயசம் ஊற்றி இருந்தோம்னா நீ சொல்கிறதே கேட்டுப்பாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கேன், முதல்ல அந்த விஷயத்தில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு பெட்டில் ரிலீஃபில் படுத்து கிடப்போம்ல கொஞ்சம் நேரம், மா சரி சரி வா போகலாம், ஏய் சீக்கிரம் நீ எடுத்துக்கணும் சரியா, லேட் பண்ணக்கூடாது, ஏய் நான் போ, நான் சொன்னேன் அப்படின்னா போச்சு. அப்புறம் சில நேரம்லாம் வச்சுக்கேன், பாரு போயிட்டு வந்தா ஏன்னா அதுக்கு நீ போய் சிந்தனையாக இருக்கோ, இந்த மாதிரிலாம் பேசினா தான் இவன் நம்ம வழிக்கே வருவான். அப்புறம் சில நேரம் வரும்போதே அப்போ நான் என் வேலை முடிஞ்சு இதோட நான் போய் லைவ்ல உட்கார போகிறேன் போ அப்படின்னு. அடி பாவி எதெல்லாம் நாளைக்கு உட்காரு, என்ன நம்ம சும்மா கிடந்த உனக்கு வந்து சீண்டி விட்டுட்டு என்ன போய் ஜம்முன்னு உட்கார போறியா அப்படின்பாரு. சரியான சிரிப்பாக இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்லி சாப்பிடணும்னு இன்னும் அது சாப்பிடலாம். கண்டிப்பாக பேரிச்சம்பழமா அது நிறையா கிடக்குது டப்பா டப்பாவா, அதையும் சொல்லியிருந்தேன்னா இப்போ எடுத்து காமிச்சிருப்பேன்ல. கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் கிடக்குது பேரிச்சம்பழம். 4 மாதமாக சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்குது. எல்லாம் மஸ்கட்டு பழம் தான். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி ஓகே காய்ஸ், குட் நைட். உங்களை மீண்டும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். செப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. பாதி நேரத்தில் பங்காளி மானத்தை வாங்காத. பங்காளி மானமெல்லாம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். உங்கள் வீட்டில் எனக்கு தெரியாதா? சொல்லுங்கள். ஒரு பெண்ணை பற்றி பெண்ணுக்குத்தான் தெரியும், அது மாதிரி ஒரு ஆணுக்கு ஆணை பற்றி மட்டும்தான் தெரியும். அதுவா சொன்னேன். வேற என்ன சொன்னீங்க? இது என்னது முந்திரிக்கீரை, இது வெந்தயக்கீரைல இங்கே கிடைக்கலடா. நானே ஏதாவது வெந்தயத்தை மண்ணில் அள்ளி போட்டு விளைச்ச பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. நான் சொன்னேன் இவர்கிட்ட, மோனி இந்த மாதிரி வெந்தயக்கீரை சாப்பிட சொன்னாலும் ரத்தம் பிளட்டு நல்லா ஊறுமா, நிறைய சுரக்குமா அப்படின்ட்டு. எங்கட இங்கே வெந்தயக்கீரை இவளுக்கு வச்சிருக்க மாட்டேங்கிறாளுங்க, கிடைக்கலடா. முந்திரி முந்திரிக்கீரைல வெந்தயக்கீரை, அது நான் முந்திரியிலே இருக்கிறேன் நான் எப்ப பாரு. நீங்கள் என்ன நினச்சாலும் நினைங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் அப்பப்போ ஏதாவது நடுவில் ஒரு பொருள் இல்லைன்னா போவேன். நேராக போயிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டியா இருமா அப்படியே நேராக போனால் அந்த முந்திரி பாக்கெட்டில் தான் நிற்பேன். ஒரு முந்திரியை அப்படி எடுத்து பார்ப்பேன். பார்த்துட்டு இங்கே பாரு வீட்டில் கிடக்குது, என்ன எப்போ பாரு நேரே வந்தேன்னா முந்திரியில் போய் நின்றுறவா, போ மஞ்சத்தூள் எடுத்தியா, ஐயோ இரு அதை தான் எடுக்க வந்தேன். முந்திரிலேயே ஒரு நீயா ஜாஃபருக்கு எங்க? சரி ஓகேடா, இப்போ இனிமேலே தூங்குங்க, பாவுண்டா என் செல்லக்குட்டீஸ். நீங்களாம் போதும் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தது. குட் நைட் குட் நைட் குட் நைட். எல்லாரும் தூங்குங்க செல்லம். தூங்கு, போதும் மோனி, போது தலை, எல்லாரும் தூங்குங்க. உங்களை நான் மீண்டும் நாளைக்கு காமன் லைவ்ல சந்திக்கிறேன். சேலும் போட்டு விடுவதை மட்டும் நீங்கள் சரியா? ஜேஆர்பி ஹாய், ஜாஃபர் கிங் பாய்டா, குட் நைட். சரோமா குட் நைட். ட்ரீம் செல்லம், குட் நைட் ட்ரீம். குட் நைட் தங்கம், என் அழகு செல்லம். குட் நைட் சரோ, குட் நைட் மோனி, தலை குட் நைட்டா, யுவா குட் நைட்டு, சக்தி திமிரு
பரந்தா. குட் நைட்.